Hi friends! இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நாங்க வந்து வாவுபலி 99வது வாவுபலி பொருட்காட்சிக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்க வந்து நைட் தாங்க போயிருந்தோம். பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்து நாங்க எந்த வழியா போயிருந்தோம்னா டைரக்டா குளித்துற போய் போகல. வெட்டுமணி சர்ச்சு பக்கமா வந்து காரை விட்டுட்டு அப்புறம் அந்த சப்பாத்து பாலை வழியா நம்ம குளித்துற தாமிரபரணி ஆறு வழியா நடந்து தான் போயிருந்தோம். பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது அந்த இடமும். தண்ணி வந்து அவ்வளவா அந்த சப்பாத்தில் பாயலை, கொஞ்சம் தான் வந்திருந்து. அதனால நம்ம நடந்து போகலை, நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. இதான் வந்து ஷார்ட் ரூட்டு. நாங்கள் இந்த ரூட்டில் தான் போயிருந்தோம். ஜெயின்வில் பார்த்தீங்களா, இங்கேருந்தே சூப்பராக தெரிஞ்சுதாங்க. அதுவும் நைட் அதனால அந்த கலர்ஃபுல் லைட்டும் வந்து மின்னு பார்க்கும்போதே அந்த இடம் அவ்வளோ அழகாக இருந்து. செர்பி வந்து வாவலி கடைக்கு போகணும்னு அவங்க அப்பாவை லீவுக்கு கூப்பிட்டுட்டே இருந்தா. அவங்க சரி வந்தாங்க. வந்த மறுநாள்னு நினைக்கேன் நாங்கள் வந்து வாவலிக்கு போயிட்டோம். நாங்கள் வந்து நாங்கள் 4 பேர், அப்புறம் வந்து தங்கச்சி பையன், இவ்வளோ பேரும் சேர்ந்து போயிருந்தோம். வாவலி கடையில் இல்லாத பொருளே இல்லைங்க. எல்லாமே அங்கே இருக்கு. எல்லாமே வாங்கலாம். கையில் நிறைய காசு மட்டும்தான் கொண்டு போகணும். நாங்கள் இங்கேருந்து போகும்போது 8:30 மேலே ஆயிடுச்சு. ஆனாலுமே அங்கே வந்து மக்கள் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. யாருமே வந்து வெளியே போன மாதிரி தெரியல. எல்லாமே உள்ளே தான் போயிட்டு இருந்தாங்க. டிக்கெட் கவுண்டர்கிட்ட எல்லாம் அவ்வளோ நெருக்கம். எப்படியோ ஒரு வழியாக டிக்கெட் வாங்கிட்டு எல்லாரும் உள்ளே போயிட்டோம். உள்ள என்ட்ரி ஆனோட நிறைய கடைகள் இருந்து 10 ரூபாய் சாதனம், 20 ரூபாய் சாதனம், அப்படி நிறைய போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து உள்ளால போகும்போது நிறைய படைப்புகள், ஓவியங்கள், நம்ம கைவினை பொருட்கள், நிறைய பேர் செஞ்சு வச்ச படைப்புகள்லாம் நிறைய இருந்து. அது வந்து வித்தியாசமா இருந்து. நம்ம பிள்ளைங்களையும் அது வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணியது மாதிரி இருந்து. நெக்ஸ்ட் இயர் நாங்களும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பிள்ளைங்களும் சொல்லியிருந்தாங்க. நிறைய பிள்ளைங்கள் வந்து டிராயிங் வரைஞ்சிருந்தாங்க, வேஸ்ட் பொருளை பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருந்து.
அப்புறம் உள்ள எல்லா விளையாட்டையும் பார்த்தோன்னே தான் செர்பிக்கு ஒரு உயிர் வந்தது. பார்க்கறது இதில் எதில் ஏறலாம்னு பார்த்துட்டே இருந்தா. நான் கேட்டு பார்த்தேன். ஆனால் எனக்கு தனியாக போகிறதுக்கு பயனால என்னை எங்கேயுமே விடலை. கடைசியில் நான் மரண கிணறுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போனேன். யாருக்குமே இந்த சின்ன சின்ன ரைட்ல எல்லாம் ஏறதுக்கு பயமா இருந்தா, அப்ப அவ தனியா போகல. அப்ப சரி எல்லாரும் சேர்ந்து மரண கிணறு பார்ப்போம்னு அங்க போயிட்டோம். இந்த மரண கிணறு நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் இதுவரை பார்த்ததே இல்லை. ஆனா எனக்கு நல்ல பயமா இருக்குது. பிள்ளைங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. எங்க அம்மாவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பயமா இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் கூட பயமாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேட்டதெல்லாம் சாப்பிட வாங்கி கொடுத்தாச்சு.
இந்த பெரிய அப்பளத்தை மேலே அவ்வளோ ஒரு ஆசை. சரி அந்த அப்பளத்தில் என்னதான் இருக்குன்னு பார்த்தா 60 ரூபா கொடுத்து எல்லாருமா சேர்ந்து அந்த அப்பளத்தை பிச்சு மேய்ஞ்சிட்டோம் நாங்கள். அவ்வளோ டேஸ்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம சாதா அப்பளமே இதை விட அழகாக இருக்கும். எனக்கு பிடிக்கவே இல்லை. சரி வாங்கினதுக்கு எல்லாருமா ஷேர் பண்ணி எல்லாரும் சாப்பிட்டாச்சு. அஞ்சு செடி தொட்டி 100 ரூபான்னு வச்சிருந்தாங்க. சரி நம்மளுக்கு செடி வைக்க தேவைப்படுமேனா அதை வாங்கிட்டோம் நாங்க. சரி வந்ததுக்கு நம்ம தேன்குழல் எல்லாம் வாங்காம போனா எப்படி? சரின்னு சொல்லிட்டு அரைக்குள்ள தேன்குழலும் வாங்கி தேன்குழல் சேர்ந்து எல்லாம் முட்டாயும் சேர்ந்து வாங்கிட்டு நாங்க அப்புறம் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? பாய்.